மக்களே பாருங்க. Hi friends. Monkey. Hi girl. What the fuck? இதுதான் குணா குகை என்பார்கள். பாருங்கள் மக்களே, இது ஒரு மரம். இந்த மரத்தில் அதிகப்படியான மக்கள் இங்கே வீடியோவாக போட்டோவாக எடுத்து செல்வார்கள். ஏனென்றால் குணா குகைக்குள் இறங்க முடியாத காரணத்தால் இங்கே வந்து வரும் நபர்கள் இங்கே ஒரு போட்டோ எடுத்து சென்றால் குணா குகைக்குள் ஒரு போட்டோ எடுப்பது போல் ஒரு சந்தோஷத்துடன் காணப்படுகிறார்கள். பேட்டி அளிப்பவர்கள் பேட்டி அளிக்கலாம். ஆனால் நீங்கள் ஏதாவது அண்ணன் வேணாம் என்றார்கள். ஓகே மக்களே பாருங்கள், இது ஒரு மரம். இந்த மர வேர்கள் அதிக வெளிப்படையாக காணப்படுகின்றன. ஒரு மண்கள் நீங்கள் ஊர்களில் காணப்படும் மரங்களைப் போல் அல்ல. மரங்கள் மண்ணுக்குள் தண்ணீரோடு காணப்படும் ஒரு மரங்களாக காணப்படுகின்றன. ஆனால் இங்கே இருக்கும் வேர்கள் வெளிப்படையாக நீங்கள் காணப்படலாம். பாருங்க மக்களே, வேர்கள் வெளிப்படையாக காணப்படுகின்றன. ஆனால் இது ஒரு நீங்கள் குணா படத்தில் காணப்பட்டால் குறைந்த பட்சத்தில் இந்த குணா வேர்கள் காணப்படுகின்றன. அண்ணன் மிகுந்த சந்தோஷத்துடன் கழிவுந்து ஒரு போட்டோ விட்டார்கள். பாருங்கள் மக்களே, மக்கள் குறைந்த அளவிலே காணப்படுகிறார்கள். நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் வந்தால் செப்டம்பர் மிக்க மக்கள் குறைவான காணப்படுகிறது என்பது நமக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் நீங்கள் ஜூன் ஜூலை மாதத்தில் வந்தீர்கள் என்றால் மிகுந்த இங்கே பாருங்கள், நம்ம நம்பரை மீட்கலாம். மக்கள் இதுதான் குணா பாறையின் மிக அழகான தோற்றம். வேர்கள் உள்ள ஒரு மரம். இது எத்தனை வருடங்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. எத்தனை வருடங்களுக்கான மழை என்பது நமக்கு தெரியவில்லை. மக்களே குணா பாறை குணா கோயிலுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்பதால் இந்த மரத்தை நீங்கள் காணலாம். சார் நீங்கள் ஏதாவது கூட வந்தீங்களா சகோதரர்? நம்ம குணா கோயிலுக்கு பற்றி ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லுவார், நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. நாங்கள் வந்து கிளைமேட் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, வாங்க எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன குணா கோயிலுக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம்?